உலகமே நியூ இயர் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத என்னோட டே vlog பார்க்க போறீங்க. நான் எப்பவுமே வருஷத்தோட கடைசி நாள் அன்னைக்கு நைட்டு எங்கேயும் வெளில போற பழக்கம் கிடையாது. அதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்கூடயும் சேர்ந்து நைட் உட்காந்து படம் பார்ப்பேன். அந்த வகையில் நியூ இயர் அன்னைக்கு எல்லாருக்கூடயும் சேர்ந்து நம்ம தலைவர் நடிச்ச அண்ணாமலை படம் பார்த்துட்டு இருந்தேன். மணி ஒரு 10:30 ஆன உடனே வருஷத்தோட கடைசி நாள் அன்னைக்கு கொஞ்சமாவது படிப்போமேன்னு சொல்லிட்டு உட்காந்தேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், எல்லா பசங்கள மாதிரி புக்கு திறந்தோடனே தூக்கம் வர வியாதி எனக்கும் இருக்கு. அதனால நோட்ல இருக்கிற கண்டென்ட் மண்டைக்குள்ளார எழுதுன்னு சொல்லிட்டு நோட்டு மேலே அப்படியே தூங்கிட்டேன். மணி கரெக்டா 12 ஆனோடனே நியூ இயர் பிறந்துருச்சுடான்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டாங்க. அரகுற தூக்கத்துல இருந்தனா வீட்டுல வாங்கி வச்ச மினி ஜிலேபியை வாயில போட்டுக்கிட்டு தூங்கிட்டேன். காலையில ஒரு 11 மணி போல வீட்டுல பல திட்டுக்கு அப்புறம் எழுந்திருச்சேன்னா ஒரு டீ ஒன்னு குடிச்சேன். அதுக்கப்புறம் பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிக்க ரெடி ஆயாச்சு. நீ தானே டே vlog வீடியோ எடுக்க சொன்ன, அதுக்கு இதையும் ஒரு வீடியோ எடுக்கலாம் தான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. குளிச்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு முட்டையை பார்த்தோன்னே என் கண்ணு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால அந்த முட்டையை யாருக்கும் தெரியாம ஆஃப் பாய் போட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் உட்காந்து கொடுத்த அசைன்மெண்ட்டை எழுதி முடிச்சுட்டு மதியம் செஞ்சு வச்ச சிக்கன் பிரியாணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை உட்காந்து சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் வெளில போயிட்டு வந்தேன். கைஸ், போன வருஷம் நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிக்காம இந்த வருஷத்துல நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி யோசிங்க. இந்த வருஷம் நான் கம்பேக் கொடுக்குறேன்னு ஸ்டோரி ஸ்டேட்டஸ் போடாம அதை ரியல்ல நடத்தி காட்டுங்க. இந்த வீடியோவை பாக்குற உங்களுக்கு எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதே போல மீண்டும் ஒரு சந்திக்கலாம். பாய்.